பிரசாந்த் கிஷோரே வந்தாலும் திமுக தோல்வியை தடுக்க முடியாதா? தோல்வி பயத்தில் ராபினுடன் ஒப்பந்தம் போடும் திமுக. கடந்த 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் வகுத்த தேர்தல் வியூகங்களின் மூலம் திமுக ஆட்சியை பிடித்தது. அதைத் தொடர்ந்து 2024 மக்களவை பொதுத் தேர்தலில் பெண் இந்தியா என்ற நிறுவனத்துடன் கைகோர்த்து தேர்தலை சந்தித்த திமுக அமோக வெற்றி பெற்ற நிலையில் வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக என்ன செய்ய போகிறது என்ற கேள்வி எழத் தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் மினி பிரசாந்த் கிஷோர் என்று அழைக்கப்படும் ராபின் சர்மாவுடன் திமுக ஒப்பந்தம் போட உள்ளதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளன. இது இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதியாகவில்லை. இருப்பினும் ராபின் சர்மாவை திமுக தேர்ந்தெடுக்க காரணம் என்ன, அவர் அப்படி என்ன செய்தார் என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. ராபின் சர்மாவின் ஷோ டைம் கன்சல்டன்சி நிறுவனம் மேகாலயா சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய மக்கள் கட்சிக்கு பணியாற்றி அக்கட்சி ஆட்சியை பிடிப்பதற்கு உறுதுணையாக இருந்துள்ளது. மேலும் ஆந்திர மாநிலத்தில் ஆட்சியை பிடித்துள்ள சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சிக்கு தேர்தல் வியூகங்களை ராபின் சர்மாவின் ஷோ டைம் கன்சல்டன்சி நிறுவனம்தான் தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வளவு ஏன், அண்மையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்த சட்டமன்ற பொது தேர்தலில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த சிவசேனாவின் ஏக்நாத் ஷிண்டே பிரிவுக்கும் இதே ராபின் சர்மாவின் ஷோ டைம் கன்சல்டன்சி நிறுவனம்தான் தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுத்தது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். இப்படி தொடர்ந்து 3 மாநிலத்தின் தலையெழுத்தை மாற்றி அமைத்துள்ள ராபின் சர்மாவின் ஷோ டைம் கன்சல்டன்சி நிறுவனத்துடன் தான் திமுக ஒப்பந்தம் போட உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் தற்போதைய சூழ்நிலையில் திமுக ஆட்சியின் மீது தமிழக மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருப்பதால் பிரசாந்த் கிஷோரே நேரடியாக வந்து தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுத்தாலும் திமுகவின் தோல்வியை தடுக்க முடியாது என்கின்றனர் பிரபல அரசியல் விமர்சகர்கள். மேலும் எதிரணியில் பலமான ஒரு கூட்டணி அமைப்பு இல்லாமல் போனால் கூட திமுக அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சிதான் அமையுமே தவிர திமுக ஆட்சி அமையாது என்று அடித்து கூறுகிறார்கள் நிலவரம் அறிந்த அரசியல் விமர்சகர்கள்.